ரொம்ப அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, வீசேன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூரியகலா கிட்ட, இனிமேட்டுக்கு நம்ம ரொம்பவே வந்து வேகப்படுத்தணும். நான் அடுத்தது முடிவு பண்ணிட்டேன். பதிவு திருமணம் பண்ணிருவோம். இதுக்கு உங்க பொண்ணு ஒத்துப்பாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லாம, கடைசி நேரத்தில எல்லாத்தையும் வந்து திசை திருப்புவோம். அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ரேவதியே ஏமாத்தி அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு தான் இவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க. என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட நம்மளை ஏமாற்றிடுவாங்க. முன்னாடி நம்மளை ஏமாற்றி நம்ம தோற்று போனது எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான். என்ன சொல்கிறீங்க ஈஸ்வரி? அப்படின்னு சூரியகலா கேட்கும்போது, ஆமாம், அதில் நம்ம ஏமாந்ததுனால தானே இப்படி ஒரு அருமையான திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம். மருதுக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிங்க, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னது சின்ன அத்தையும் சூரியகலாவும் பேசுறது சரியே இல்லையே, என்ன விஷயமா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமா நீங்களே வந்து கேளுங்க மாமா, ரேவதி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொண்ணை அழைச்சிட்டு போகலான்னு பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு ரேவதியை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குமா, எனக்கு இன்றைக்கி லீவெல்லாம் கிடையாது, ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் லீவு போட்டுக்கலாம், அதுவும் 1 மணி நேரம்தான், காலையில் சீக்கிரமாக போய் வேலையை முடிச்சுட்டு நம்ம மட்டுக்கு வந்துடலான்னு சாமுண்டேஸ்வரி தந்திரமாக வந்து பேசுகிறாங்க. இருமா, நான் ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். சரி கேளுன்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி அம்மா என்ன வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொன்னேன். சரிங்க, தாராளமாக வந்து போய்க்கங்க. ஆனால் எங்கே போகிறீங்கன்னு தெரியுமா, எதுக்காக போகிறீங்கன்னு தெரிஞ்சாதான். அது எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? இல்லைப்பா, அது தெரிஞ்சாதான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் ஆகிடுமா இல்லை அரை நாள் லீவ் ஆகிடுமா உங்களுக்குன்னு ஏதாவது ஒர்க்கை வந்து அலாட் பண்ணுவல்ல, அதுக்காக. நான் சீக்கிரம் வந்துடுறேன் சார், அம்மா 1 மணி நேரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நான் மத்தியானத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு நம்ம கார்த்தி. எங்கம்மா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. போகும்போது தடுக்கிறாங்க. அம்மா நான் ரெடி ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா பட்டுப்புடவை வந்து கட்டிட்டு போ, நம்ம எல்லாரும் வந்து வெளியில் வந்து போகிறோம். சரி எல்லாரும் தானே போகிறோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கேட்க வேணான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து தடுக்கிறாங்க ஈஸ்வரி. நீங்களாம் எதுக்கு வரீங்க, நான் ரேவதியை மட்டும்தான் அழைச்சிட்டு போகலான் இருக்கேன். எதுக்காக அவளை மட்டும் அழைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிற, அது எதுவும் எனக்கு சரிப்பட்டு வரல. என் பொண்ணை வெளியில் அழைச்சிட்டு போக எனக்கு உரிமை இல்லையா, என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஈஸ்வரி அம்மா வந்து செம்மையாக வந்து சத்தம் போடுறாங்க. ரேவதி வா போகலான்னு சொன்னோன்னே பட்டுப்புடவை தலை நிறைய மல்லிகைப்பூ இதெல்லாம் பார்த்த உடனே மயிலும் நம்ம ரோகிணியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அம்மா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம பொண்ணுக்கு பட்டுப்புடவை மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா, அவளுக்கு என்ன இப்போ திருமணமாக பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் போதுமா, அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா சில பல தடையெல்லாம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போகிறேன். அதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு சூரியகலா மருது இவங்க எல்லாரும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரேவதியிலேருந்து. அம்மா அப்பா கூட வரதில்ல, உனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அச்சச்சோ, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட கார்த்திக் வந்து தெரிஞ்சிருமே, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. அம்மா என்னம்மா சொல்கிற, அப்பா கூட வரக்கூடாத அளவுக்கு நம்ம எங்கம்மா வந்து போகிறோம், ஏம்மா அப்படி பண்ணுற, நீ வரலாம் அப்பா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் மட்டும் வாங்க, பாக்கி இருக்கிற எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும், வரப்போ ஃபோனை இங்கே வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மாமா ஃபோனை வந்து ரகசியமாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா, அப்போ தான் அங்கே போனதுக்கப்புறம் எல்லா தகவலையும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஈஸ்வரி வந்து ஃபோனை வாங்கி வீட்லேயே வந்து வச்சுட்டாங்க. இப்போதைக்கு அங்கே நடக்கிறது யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ராஜராஜன் ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க. ஈஸ்வரி வீட்லேயே வந்து வச்சிடுறாங்க. ஏங்க அம்மா ஏதோ ஒரு வேலையை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் முதல்ல அவருக்கு ஃபோன் அடித்து எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஃபோன் அடிச்சு, ஏன்பா ரேவதி உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருந்தால. ஆமாம், அது என்னமோ வில்லங்கமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவன் என்றானா பட்டு வேட்டி பட்டு சட்டையில் கிளம்புறான், ரேவதி என்றானா பட்டு புடவையில் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு போகிறா, இதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்குது. கன்ஃபார்ம் சந்தேகமே வேணாம், அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது. எங்கேப்பா போகிறாங்க,
வேறு எதுக்காக போவாங்க, பதிவு திருமணம் தான். என்ன அவங்க ஆஃபீஸில் பார்த்துருக்காங்க போல இருக்கு. அதனால தான் இவ்வளோ வந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற? உன்னை எப்படிப்பா பார்க்க முடியும்? நீ தான் வேற ஒரு ஆளை தானே அங்கே நியமனம் பண்ணியிருந்த. அவங்க தானே ஈஸ்வரிக்கிட்ட வந்து பேசலாம். தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி பேய் பறக்கிற மாதிரி வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. விடுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன சகலைக்கு வந்த சத்திய சோதனையாக இருக்கே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வேற பிரச்சனை வருதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரோகிணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்லலான் இருக்காங்க. நம்ம ரேவதி, எங்கம்மா போகிறோம்? இல்லைம்மா, உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணலான் தான் இருக்கேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னம்மா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து தெரிய போகுது. பதிவு திருமணம் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அம்மா வண்டியை நிப்பாட்டுமா, அம்மா வண்டியை நிப்பாட்ட புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு புக்குன்னு ரேவதி வந்து வண்டியிலேருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில்? இஷ்டத்துக்கு நீ மாட்டுக்கும் பெர்மிஷன் கேளுன்னு பெர்மிஷன் போட்டேன். வீட்டில் இருக்கிற யாரும் வரக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கும் ரெடி ஆகிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க ஏம்மா வரக்கூடாது? ஏன் மேரேஜை அவங்க பார்க்கக்கூடாதா? என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? அவங்க என்ன வேத்து மனுஷங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க விமர்சனையாக வந்து எல்லாத்தையும் வந்து கிராண்டாக செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்போதைக்கு நம்ம நல்லபடியாக உனக்கு பண்ணி முடிக்கணும். இல்லாட்டி கஷ்டம். அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். சரிம்மா, நல்லதுக்குன்னு சொல்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது எப்போ உனக்கு தெரியும்? நேற்று தெரிஞ்சிச்சா? சொல்லுமா. நேற்று தான் என் இடத்துக்கிட்ட வந்து ஓனரை வந்து பார்த்து பேசினேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது. என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்படியே ஏதாவது நான் கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தான் நீ இது மாதிரிலாம் முடிவெடுத்து நான் இப்படி பண்ணணுன்னு இருக்கேன்னு சொல்லணும். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் அப்பா கூட வரக்கூடாதுன்னு அப்படி என்னம்மா உனக்கு பிடிவாதம்? ஏதோ இங்கே அப்பா வந்துட்டாப்புல. நல்லா கேளு ரேவதி, நீ தான் சரியான ஆள். இப்போ தான் பழைய ரேவதியை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. என்ன தான் ஈஸ்வரி ஈஸியாக ஏமாற்றிடுவாமா, ஆனால் ஒன்றெல்லாம் ஏமாற்ற முடியாது. கேளுமா, இப்போ என்ன அவசரம் வந்திருக்குன்னு இவ இப்படியெல்லாம் முடிவெடுத்தா? என்ன கட்டஞ்சேரி இல்லைன்னு சொல்ல புரியா? ஏதாவது கேட்டுற போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ராஜராஜன் வந்து உசுப்பேத்தி விட்றாங்க ரேவதியை. ஆமாம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ வேணுன்ட்டு தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்காக மாப்பிள்ளையா அக்கா வீட்டுக்காரரை வேறு யாரையும் கூப்பிட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்னால் நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டலாம் முடியாதுன்னு ரேவதி அவங்க எதிர்ப்பை வந்து பலமாக வந்து தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் ஈஸ்வரி அம்மாவை நின்றுட்டுருக்காங்க. ஏய் ரேவதி, நான் சொல்கிறா நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறத கேட்கலாமா, ஆனால் தப்பான வழியில் நீ போகும்போது நானும் உனக்காகலாம் சப்போர்ட் பண்ணிடலாம் நிற்கவே முடியாது. என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசுலன்னு கண்ணா அப்படின்னு நம்ம ரேவதி வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு? ஃபஸ்ட்டு வந்து இவர் ராஜராஜன் வரணும்னு ஆசைப்பட்டா சரின்னு சொன்னீங்க. இப்போ ரேவதி வந்து இதுக்கு சம்மதம் வந்து சொல்ல மாட்டா போல இருக்கே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் அதிரடியாக வந்து யோசிச்சு வந்திருக்கேன். ரேவதியை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா நான் போகிறேம்மா முதல்ல இங்கேருந்து, அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது,